துலாம், வாழ்க்கையில புதிய நபர்களால் யோகம் வருமா? அவ யாரு, என்ன, எங்கிருந்து வரா, எதுவும் எனக்கு தெரியாது. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? 2026 ஜூன் 1 குரு பகவான் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு வந்து உச்சமாக போறாருங்க. எப்படி இருக்க போகுது? 12 லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கதான் போறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா சுவாரஸ்யமா இருக்க போகுது. வீடியோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எங்களுக்கும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து உச்சமாக போறாரு. இப்ப துலாம் லக்னம் இருக்கு, ராசி இருக்கு. இப்ப நீங்க ஒருவேளை துலாம் ராசியில பிறந்து லக்னமும் உங்களுக்கு துலாமா இருக்குன்னா என்ன மாதிரி பலன்கள் இருக்க போகுது? ரெண்டுமே வந்து சுக்கிரனோட ராசி, சுக்கிரனோட ஒரு லக்னம். இப்ப நீங்க துலாம் எடுத்தீங்கன்னா சுக்கிரனோட ராசி, சுக்கிரனோட லக்னம். ஆனா கடகம் அப்படின்னா அது சந்திரனோட வீடு. இப்ப 10ஆம் இடத்துலதான் குரு வந்து உச்சமாக போறாரு. அப்போ துலாமை பொறுத்த வரைக்கும் திடீர்னு ஒரு வித எதிர்பாராத விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கலாம். துலாமை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத விஷயங்கள் என்னன்னா, அவங்களுக்கு எப்பயுமே மிக 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 பெரிய பிரச்சனையா இருக்கிறது வந்து தொழில் தான், கரியர் தான். ஏன்னா 10ன்றது கரியர், அங்கீகாரம், பேர் புகழ், அங்கீகாரம், இதெல்லாமே வந்து 10ஆம் வீடு இல்லையா? சோ இப்ப அந்த இடத்துலதான் வந்து குரு பகவான் வந்து உச்சமாக போறாரு. நிறைய பேருக்கு நீங்க தெரிய போறீங்க. மக்களால கவனிக்கப்படக்கூடிய இடத்துல வந்து துலாம் ராசி, துலாம் லக்னத்துல இருக்கவங்க இருக்கீங்க. அடுத்து துலாம் ராசி விருட்சக லக்னம். ராசி ஒருவேளை உங்களுக்கு துலாமா இருக்கு, ஆனா லக்னம் வந்து விருட்சகம். இந்த இடத்துல ராசின்றது காத்து, விருட்சகம் வந்து தண்ணி, அதாவது தண்ணீர், நீர் ராசி. இப்ப இந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது இந்த டைம் பீரியட்லன்னு பாருங்களேன். 9ஆம் இடம், லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல குரு வந்து அமர்றாரு. இந்த டைம்ல தான் நீங்க பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபட போறீங்க. அடுத்து ஒரு வருஷத்துக்கு பூர்வீகத்துல இருக்கக்கூடிய அப்பாவா இருக்கட்டும், இல்ல அவங்க சம்பந்தமான விஷயங்களா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். குரு உச்சமாயி உங்களோட லக்னத்தையே வர பாக்குறாரு இல்லையா? சோ எல்லாமே உங்களுக்கு இந்த டைம்ல வந்து கை கொடுக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. துலாம் ராசி பட் லக்னம் வந்து தனுசு. அடடா, என்னடா இது, ஒரு பக்கம் தேவகுரு, இன்னொரு பக்கம் அசுரகுரு. ஆனா என்ன, இந்த தேவகுரு கடகத்துல வந்து உச்சமாறாரு. அப்படி ஒரு காம்பினேஷன் வந்து நடக்குது இல்லையா? என்ன நடக்கும்? ராசிக்கு இது வந்து கேந்திர ஸ்தானமா வருது. பட் லக்னத்துக்கு இது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து வருது. டிரான்ஸ்ஃபர்மேஷனை உண்டு பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்து வருது. அப்போ ஏதோ ஒரு வகையில உங்க நண்பர்களாலேயோ உங்க குடும்ப உறவினாலேயோ ஏதோ ஒரு ஹெல்ப், உங்க கரியர்ல ஏதோ ஒரு ஹெல்ப், அவங்க உங்க லைஃப்ல வந்து ஒரு முன்னேற்ற பாதைக்கு எடுத்துட்டு போறாங்க. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகுது. ஏன்னா இந்த இடத்துல ராசி வந்து துலாம், பட் லக்னம் வந்து உங்களுக்கு வந்து தனுசா வரதுனால ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மொத்தத்துல உங்க முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். நம்ம முயற்சி வெற்றி அடையணும். அதுதான் நமக்கு ஒரு எண்ட் ஆஃப் த டே நமக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். சோ உங்களுக்கு முயற்சிகள் எல்லாமே இப்ப வெற்றி அடையும். துலாம் ராசி பட் ஆனா லக்னம் வந்து மகரமா இருக்கு. எப்படி இருக்க போகுது? உங்க லக்னத்தை தான் குரு பார்த்துட்டே இருக்காரு. சம சப்தமா உங்க லக்னத்தை வந்து பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே லைட்டை உங்க மேல வந்து அடிக்கிறாரு. எங்கிருந்தோ ஒரு வெளிச்சம், எங்கிருந்தோ ஒரு ஒளி உங்க மேல இப்போ வந்து படுது. அப்போ இந்த டைம் எப்படி இருக்கும்? உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத மாற்றங்களை தான் நீங்க பாப்பீங்க. ஏன்னா இந்த இடத்துல பாருங்களேன், உங்க ராசிக்கு அது வந்து எங்க வருது? இந்த லக்னம் வந்து 4ஆம் இடத்துக்கு வருது. அதே மாதிரி குரு பகவான் கேந்திர ஸ்தானத்துல வர இருக்காரு. சோ கேந்திர ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்க லக்னத்தை நேரா பார்த்துருக்காரு. அது ஒரு பிளஸ் பாயிண்ட். மாற்றம் கண்டிப்பான முறையில இந்த வருடம் உங்களுக்கு இருக்கு. துலாம் ராசி ஆனா லக்னம் வந்து கும்பம். ரெண்டுமே காத்து. ஒரு பக்கம் வந்து ராசியும் காற்று ராசி, லக்னமும் வந்து காற்று லக்னம் இல்லையா? இப்ப நம்ம இந்த இடத்துல என்ன நல்லா உன்னிப்பா நம்ம கவனிக்கணும்னா, ஒரு விஷயத்த நம்ம உன்னிப்பா நம்ம கவனிக்கணும். கும்ப லக்னத்துக்கு 6ஆம் இடத்துலதான் வராரு குரு பகவான் இல்லையா? அப்போ நீங்க வந்து யார்கிட்ட எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னா, கடன் ஏதாவது இந்த டைம்ல எடுக்க போறீங்கன்னா தயவு செஞ்சு கேர்ஃபுல்லா இருங்க. அவசரப்பட்டு கடன்ல தான் இறங்கிடாதீங்க. அந்த கடனே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கூட கொடுக்கலாம். சின்னதான் எடுக்கிறேன்னு போவீங்க, ஆனா அது பெரிய கடனா ஆயிடும். அந்த ஒரு விஷயம் நீங்க கேர்ஃபுல்லாவே இருக்கணும்.
எதிரிகளால கொஞ்சம் தாக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யார்கிட்டயுமே சண்டை, வம்பு, வழக்கு, பிரச்சனை இதெல்லாம் வேணாம், கொஞ்சம் தள்ளி இருந்துக்கோங்க. அடுத்து ஒரு வருஷத்துக்கு நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு. அப்படி இருந்தாதான் உங்க லைஃப் வந்து நல்லா இருக்கும். இல்லைன்னா வச்சுக்கோங்க, ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டே இருப்பீங்க. துலாம் ராசி மீன லக்னம் எப்படி இருக்கும்? மீன லக்னத்தோட அதிபதி குரு பகவான் வந்து இப்ப உச்சமாக போறாரு. சோ குரு பகவான் வந்து உச்சமாகக்கூடிய இந்த தருவாயில 6ஆம் இடத்தோட அதிபதி எங்க வராரு? உங்களுக்கு ராசி துலாம், ஆனா லக்னம் உங்களுக்கு மீனம். அப்போ 6ஆம் இடத்தோட அதிபதி 10ஆம் இடத்துக்கு வர போறாரு. கோர்ட்டு, கேஸ் எல்லாத்துலயுமே ஜெயிக்க போறீங்க. இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கு போனா, சட்ட ரீதியான பிரச்சனை எல்லாத்தையுமே வெளியே வந்து அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கி நீங்க போக போறீங்க. வம்பு, வழக்கு, எதிரி, பிரச்சனைகள், இந்த இடத்துல நீங்க ஒருவேளை லாயரா இருக்கீங்க, அட்வைசரா இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு வருஷம். அடுத்த ஒரு வருஷம் துளாராசி மீன லக்னம். ஒரு பக்கம் தேவகுரு, இன்னொரு பக்கம் அசுரகுரு இல்லையா? சோ சூப்பரா இருக்கு. கரியர்லயும் சரி, உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புல இருந்தும் நீங்க வெளியே வரக்கூடிய ஒரு வருடம் தான் நெக்ஸ்ட் ஒரு வருஷம். துலாம் ராசி மேஷ லக்னம், செம்ம சப்தமமான லக்னம். மேஷம் துலாம், சூப்பரான ஒரு காம்பினேஷன், சூப்பரான ஒரு காம்போ. இந்த ரெண்டுத்துக்குமே குரு பகவான் எங்க இருக்காரு? கேந்திரஸ்தானம். லக்னத்துக்கு 4ஆம் பாவம், அதே மாதிரி ராசிக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் பாவத்துல இருக்காரு. சூப்பரான ஒரு காம்பினேஷன். வீடு, மனை, வண்டி, வாகன சுகங்கள். சின்னதா ஒரு வீடு வச்சிருக்கீங்கன்னா பெருசா ஒரு வீடு வாங்குவீங்க. இப்ப இந்த வீடு இருக்கு, எனக்கு பிடிக்கல, நான் நெக்ஸ்ட் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா பணம் காசு எனக்கு இல்ல அப்படின்னா திடீர்னு யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணுவோம். குடும்பத்துல இருந்து ஒரு ஹெல்ப் கிடைக்கும், ஒரு சப்போர்ட் கிடைக்கும். பழைய வண்டி எல்லாம் இருக்கு அப்படின்னா பழைய வண்டி எல்லாம் கொடுத்துட்டு இப்ப புதுசா ஒரு வண்டி வாங்கக்கூடிய அந்த யோகம், அந்த பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு உண்டு. அடுத்து ஒரு வருஷத்துக்கு லைஃப்ல செட்டில் பண்ணிப்பீங்க. ஓகே, இதுதான் பண்ண போறோம், இப்படிதான் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டைம் பீரியட் தான் அடுத்த ஒரு வருஷம். துலாம் ராசி, ஆனா லக்னம் வந்து ரிஷபம். ரெண்டுமே அசுரகுரு. லக்னமும் அசுரன், இந்த பக்கம் ராசியும் வந்து அசுரன். அப்போ இந்த ரெண்டுத்தோட அதிபதி சுக்கிரன் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்துட்டாரு இந்த டைம் பீரியட்ல அப்படின்னா வேற மாதிரி உங்க லைஃப்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா தான் அமையும். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா, உங்க சுய ஜாதகத்துல பாத்துக்கோங்க. ஏன்னா இது ரெண்டுமே வந்து சுக்கிரனோட ஒரு ராசி லக்னமா வருது. உங்க சுய ஜாதகத்துல சுக்கிரன் வந்து கெட்டு போயிட்டாரு, தசாபுக்தியும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இல்லைன்னா இந்த மாதிரி பலன்கள் எதுவுமே உங்களுக்கு நடக்காது. அவயோக தசைகள் இருந்தா நீங்க நிறைய பிரச்சனையை அனுபவிப்பீங்க. சோ அவயோக தசை இல்லாம நல்ல டைம் பீரியட் இருந்தா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாவே வந்து அமையும். அடுத்து துலாம் ராசி மிதுனம். உங்களுடைய லக்னம் வந்து மிதுனமா இருக்கு. இந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னா, லக்னத்துக்கு 2ஆம் வீட்டுல குரு உச்சம், ராசிக்கு 10ஆம் வீட்டுல வராரு குரு. லக்னத்துக்கு 2ஆம் வீடு போக்கஸ் ஃபுல்லாவே இப்ப ஃபேமிலி மேலதான் இருக்கும், குடும்பத்து மேலதான் இருக்கும், குடும்பத்துல இருக்கக்கூடிய மக்கள் மேலதான் இருக்கும். என்ன பண்ண போறோம் லைஃப்ல, இப்ப வரைக்கும் நம்ம எதுவுமே சேர்த்து வைக்கலையே, இப்ப வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணலையே, அடுத்து லைஃப்ல சேர்த்து வச்சு லைஃப்ல முன்னாடி வரணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். ரிலேஷன்ஷிப்புக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட ஏற்படும். மேரேஜ் ஆகி நல்ல செட்டில் ஆகக்கூடிய ஒரு டைம் பீரியட் வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 இயர். அடுத்து துலாம் ராசி, உங்க லக்னம் வந்து பாத்தீங்கன்னா கடகம். இதுதாங்க வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷன். இந்த காம்பினேஷன்ல பாருங்களேன், துலாம் ராசி லக்னம் வந்து கடகம். உங்க லைஃப்ல இப்போ ஒரு புதிய நபர் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அந்த புதிய நபரால உங்க வாழ்க்கையே பெரிய மாற்றத்துக்கு போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. யாராவது அட்வைஸ் பண்ண கேட்டுக்கோங்க, யாராவது அட்வைஸ் பண்ண கேட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கண்டிப்பான முறையில தேவை. ஏன்னா யாரையும் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒதுக்க முடியாது. எல்லாருமே நம்ம லைஃப்ல வந்து தேவை அப்படின்ற மாதிரி இருங்க. ஏன்னா யாராவது நம்ம இப்ப ஒதுக்கிட்டோம்னா நாளைக்கு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. 10ஆம் இட தொழில் ஸ்தானத்துல வந்து இப்ப வந்து உங்களுக்கு குரு வந்து உச்சமாறாரு. அதுவும் வந்து கடகம், நீர் ராசி. அப்ப லைஃப்ல பெரியவங்க உங்க லைஃப்ல வர்றாங்க, ஏதோ ஒண்ணு சொல்றாங்கன்னா அதை கேட்டுட்டீங்கன்னா உங்க லைஃப் வந்து சூப்பரா போயிடும். அடுத்து துலாம் ராசி, உங்களோட லக்னம் வந்து சிம்மம். எப்படி இருக்க போகுது அடுத்து ஒரு வருஷம்? சிம்ம லக்னத்துக்கு சூப்பரோ சூப்பர். ஏன்னா இப்ப சிம்மத்துல வர கேது வர இருக்காரா, நிறைய ஆன்மீக பாதைக்குள்ள கொண்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒரு உயர் பதவி, உயர் அங்கீகாரத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபுளுன்ஷியல் பீப்புள் மூலமா நிறைய சப்போர்ட் கிடைக்கும். அவங்க மூலமா நிறைய ஆதரவு கிடைக்கும். பொருளாதாரத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும்.
சில பல விஷயங்கள் உங்களை தடுத்து தடையா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க உடைச்சிட்டு வருவீங்க. அதே மாதிரி நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. ஏன்னா நண்பர்களுக்குள்ள ஒரு ஈகோ இஷ்யூஸ் எப்பயுமே இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 1 இயருக்கு எப்படி இருக்கும்னா, நண்பர்களால லாபம் இருக்கும், பட் ஆனா ஈகோ இருந்துட்டே இருக்கும். நம்ம சொல்றதை கேட்கணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஈகோ இருந்துட்டே இருக்கும். முயற்சிகள் எல்லாமே பலிக்குமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இந்த முயற்சிகள் பலிக்க வைக்கிற இடத்துல குரு இருக்காரு, அதை நீங்க மறக்க வேணும். அடுத்து துலாம் ராசியா இருக்கு, பட் ஆனா லக்னம் வந்து கன்னியா இருக்கு. இந்த இடத்துல ராசி வந்து காற்று தத்துவம், லக்னம் வந்து நில தத்துவம். எப்படி? லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல குரு, அதுவும் உச்ச குரு, லாபத்தை தரக்கூடிய ஒரு குரு. இந்த குரு என்ன பண்றாரு இந்த டைம் பீரியட்லனா, கரெக்டா பாத்தீங்கன்னா 9ஆம் பார்வையின் மூலியமா சனியை வந்து தொடர்பு கொள்றாரு. துலாம் ராசிக்கு இந்த டைம் பீரியட்ல, அதுவும் கன்னி லக்னத்துல பிறக்கிறவங்களுக்கு டைம் பீரியட்னா, முதல் விஷயம் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் தான். உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல ஏதாவது தப்பு பண்றீங்களா, தவறான ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்களா அப்படின்னு ஒரு வாட்டி, 1க்கு 2 வாட்டி ரீசெக் பண்ணுங்க. ஏதோ ஒரு இடத்துல நீங்க தப்பு பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனா இந்த ஒரு வருஷம் நீங்க ரீசெக் பண்ணி என்னன்றதை சரி பண்ணி கரெக்டான ஒரு பாதைக்குள்ள நீங்க போகணும். இல்லைன்னா விரைய செலவு அதிகமான முறையில வந்து விற்கும். என்னதான் உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல வந்து உங்களுக்கு குரு உச்சமானாலும் கூட, ராசிக்கு லக்னம் என்பது 12ஆம் வீடா வருது. அதனால விரைய செலவுகள் மட்டும்தான் நீங்க வந்து நெக்ஸ்ட் ஒரு வருஷத்தை நீங்க பாத்துக்கணும். மொத்தத்துல துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்து உச்சமாகி சூப்பரான ஒரு அம்சத்துல வந்து இருக்கிறது நிறைய நன்மைகளே உங்களுக்கு வந்து பண்ணும். கன்னி ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.